வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. வணக்கம்ல மாப்பிள. இந்த 2026 இளவு எந்த நேரத்துல பிறந்துச்சுன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்து ஒரே பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு ஒண்ணு பாத்தினோ அன்னைக்கு பிடிச்சது சனி. அதுலயும் இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதே அண்ணனுக்கு டிவோர்ஸ்ங்கிறதுல தான் ஆரம்பிக்கவே செஞ்சது. அந்த ஷாக்கையே தாங்கிக்க முடியல. போதா குறைக்க அண்ணன் என்னடான்னா புது அண்ணியை கூட்டிக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போய் நிக்கிறாப்ல ஜோடியா. கைவரிசுக்கு எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த டிஜிட்டல் வாரியர்ஸ் எல்லாம் இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் அப்படி பேரும் ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. யார்கிட்டயும் மாட்டிக்காம எங்கேயாவது போய் அமைதியா வேலை செய்யுங்க. பின்ன இதுக்கெல்லாம் என்னனுங்க முட்டு கொடுக்க முடியும்? சார், நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல சார், நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்ற நிறுத்துங்க சார். அந்த மேடையில வச்சு நம்மளோட செயல்பாடுகளை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா அப்படின்னாப்ல. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? நான் கூட அது அரசியலுக்கு மட்டும் தான் நினைச்சேன். அண்ணன் வாழ்க்கையிலேயே சேர்த்து தான் சொல்லி இருப்பாரு போலயே. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணேன். அதான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு பிறகு லவ் பண்ணேன். இந்த நியூஸ பார்த்ததுல இருந்து ஆளாளுக்கு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க பாருங்களேன். ஓம் சக்தி. இந்த சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. அதுல என்ன ஒரு சந்தேகம்னா, த்ரிஷாவோட அண்ணன் அந்த கல்யாணத்துக்கு போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு என்னன்னு சொல்லி வாழ்த்து சொல்லி இருப்பாப்ல. அது இது மட்டும் இல்ல, அண்ணன் எந்த நேரத்துல வாய் வச்சாருன்னு தெரியல, அன்னபூரணி 6 சிலிண்டர் இலவச திட்டம்னு இங்க சிலிண்டர் ஃபுல்லா புடிங்கிட்டு போயிருச்சு. 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விறகடுப்புக்கு ஹோட்டல்கள் மாறி இருக்கின்றன. எங்கேயோ நடக்கிற போருக்கு இங்க சிலிண்டர் விலையில 60 ரூபா தாங்க ஏத்துனாங்க. எவன் கிளப்பி விட்டான தெரியல, சிலிண்டர் தட்டுப்பாடு சொல்லி அம்புட்டு பேரும் போய் கேஸ் ஆபீஸ்ல நிக்கிறானுங்க. இன்னும் ஏதாவது செய்யணும்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள செஞ்சுக்குங்க, நாளைக்கு காலையில எதுவும் செய்ய முடியாது. தட்டுப்பாடெல்லாம் இல்லடா, நீங்க 25 நாளைக்கு ஒரு வாட்டி புக் பண்ணா வரும்டானாலும் கேட்க மாட்டானுங்க. முன்னெச்சரிக்கையா இருக்காங்களாமா. என்ன நிகழ்ச்சியா நினைச்சீங்களா? ஐ எம் அட்வான்ஸ் பிரெயின். பாருங்க, சிலிண்டரை வச்சு இலவு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நம்ம நாட்டுல இந்த சிலிண்டருக்கு மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாதா, அவ்வளவுதான். மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். இதுல இன்னும் சில பேர் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. கேஸ் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ஆட்டோ எல்பிஜி ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க போய் வீட்டுக்கான சிலிண்டரை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏப்பா ஏய், அதெல்லாம் சேஃப்டி கிடையாதுடா. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ரெண்டுமே எல்பிஜி தானே, அது ஆட்டோ எல்பிஜியா இருந்தானே எதுவா இருந்தானே. ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்பா வேற, நான் வேற. அதோட காம்போசிஷன் வேற, அதோட ப்ரெஷர் வேற, அதோட அடிட்டிவ்ஸ் எல்லாம் வேற. இந்த சிலிண்டர் இதோட ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை ஃபில்அப் பண்ணி இது ப்ரெஷர் பத்தாங்கமா இந்த வால்வு புடிங்கிட்டு போயிடுச்சு, போய் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருமியா. அறிவுபூர்வமா சிந்திக்கிறேன்னு சொல்லி உசுரை விட்டுறாதீங்க. முதல்ல அந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஃபில் பண்ணவே கூடாது, அதுவே சட்டவிரோதம். அதையும் கொஞ்சம் நுப்பாட்டுங்க. இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையில நிறைய இது வந்து தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இந்த பக்கம் கேஸ் பிரச்சனைனா இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் பிரச்சனை. நீ ஒரு கலுசர், இவங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற. எவனோ ஒரு கிறுக்கு நடுராத்திரில எவனோ பெட்ரோல் விலை ஏற போகுது, பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து தட்டுப்பாடாக போது கிளப்பிருப்பான் போல. ஊர்ல இருக்கிற அம்புட்டு பேரும் ஒரே நேரத்துல போய் பெட்ரோல் பங்க்ல நிக்கிறானுங்க. அது ரூமர்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறானுங்க. எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? இன்னும் சில பேர் அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல இப்பவே ஸ்டாக் பண்ணிக்காங்க, ஊரே ஊரடங்கு போட போறன்ற ரேஞ்சுக்கு ஒண்ணு கிளப்பி விடுது. அதுக்கு பாட்டுக்க வீட்டுல என்னென்ன விலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு முதல்ல கடைக்கு போய் எண்ணெய், பருப்பு, சக்கரை, மாவு எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல லோட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்துல எதுவுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி வச்சிருவாங்க. இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்லாம் கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தாங்கனாலே ஊரு கொஞ்சம் பதட்டம் இல்லாம தான் இருக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இங்க பாருங்க, நடு ராத்திரியில எவ்வளவு பேரு போய் நிக்கிறானுங்கன்னு. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க தெரியல. நானும் தான்டா பெட்ரோல் போட்டேன். இன்னைக்கு தேதி என்ன?
13ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானம் ஒரு 1 மணி இருக்கும். நான் போய் இந்த கூடாஞ்சேரியில இருக்கிற பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போனேன். ஒரு நாதி இல்ல. அங்க எப்பயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது. நானும் போனேன், 200 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு வந்தேன். எப்பயும் போலதான் போட்டேன். அப்போ இன்னைக்காவது டேங்க் ஃபில் பண்ணிட்டுமா? 300 ரூபா தரேன், ஃபுல்லா போட்டுக்கோ. தயவு செஞ்சு ஊருக்குள்ள பதட்டத்தை உண்டு பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க. எல்பிஜி எல்லாம் வந்து எசென்சியல் கமாடிட்டில சேர்த்துட்டாங்க. அதனால அதை டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, வாட்டர் கேனுங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா அது என்ன கூல் ட்ரிங்க்ஸ் ஆனா இப்படி கேனுங்கன்னா வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு குடிக்கா போறீங்க? மனுஷனா நீங்க எல்லாம்? அண்ணனை பாருங்க, 20 லிட்டர் வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்திருக்காப்ல. கொடுமை. சென்னைக்கு எதுக்கு எவ்வளவு பெட்ரோல் இப்ப ஊத்தினே போறீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எப்படி அண்ணன் இந்த 10 லிட்டர் பெட்ரோலை வச்சுதான் விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு போறாரு கார்ல. என்ன இவராவது பரவாயில்ல, 20 லிட்டர் வாட்டர் கேன் தூக்கிட்டு வந்தாப்ல. இன்னும் சில பேர் அந்த 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க், அதுக்கப்புறம் டிராக்டர் தண்ணி இது வச்சு 5000 லிட்டர் அதை கொண்டு வந்து புடிச்சிட்டு போறானுங்க. அவனுங்களா ஒரு தற்கூறிங்க வந்தானுங்க, உட்காந்துங்க, பேருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டானுங்க. இதுல இதுதான்டா சாக்குன்னு. இப்படி ஒரு சூழ்நிலையில போய் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. மம்பானை தூக்கிட்டு போய் எடுக்கிறது, அப்புறம் இந்த பெரிய சின்டெக்ஸை தூக்கிட்டு போறது. ஏண்டா இங்க ஊரே இங்க பதட்டத்துல அலைஞ்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ரீல்ஸ் கேக்குதுன்னா? அங்க செத்தவன் குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? இங்க பாருங்க, 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க்ல வந்து புடிச்சிட்டு இருக்காப்ல. என்னடா இது? 66,000 ரூபாயெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? ஏயா இது எதுக்கு, குடிக்கிறதுக்காக இல்ல குளிக்கிறதுக்கா? இவ்வளவு பெட்ரோலை புடிச்சு வைக்கிறிய, பெட்ரோல் ஈஸியா ஆவியாகி போயிருமையா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இங்கிட்ட ஆளுக்கு இந்த 5 லிட்டர் வாட்டர் கேன் 2 லிட்டர் வாட்டர் கேன் வாங்குறாங்களா? இதாண்டா ஜாக்குன்னு இந்த கடற்கரையெல்லாம் போய் 5 லிட்டர் கேன்லயா ஒண்ணுன்னா வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 200 லிட்டர் கிட்ட பதுக்கி வச்சிருக்காங்க பிளாக்ல விக்கிறதுக்காக. பாத்தீங்கல்ல நிலைமை எங்க வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னு. சார் இவன் என்ன பண்ண சார்? பாத்துக்கங்க, உஷாரா இருங்க, பொறுமையா இருங்க. இங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லடா நம்ம ஊர்ல. நிதானமாத்தாண்டா இருக்கு. சூழ்நிலை வரும்போது இதெல்லாம் பண்ணுங்க. நீங்களாவே ஒரு இதை கிளப்பி விடாதீங்க. ஐயோ நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். முக்கியமா இந்த எல்பிஜி சிலிண்டர் தயவு செஞ்சு இந்த கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் ஃபில் பண்ணாதீங்க. அது சேஃப்டியே கிடையாது. உங்க அறிவுத்திறமையை காட்டுறேன்னு உங்க குடும்பத்தையே ஒரு ஆபத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம திறந்தாலே இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை, இந்த கேஸ், இதே ரீல்ஸ் தாண்டா வருது. இதுக்கு அந்த நான் தான் உருளைக்கிழங்கு பேசுகிறேன், நான் தான் வெங்காயம், நான் தான் தோசை மாவு, இந்த ரீல்ஸ் எவ்வளவோ பரவாயில்லடா. முடியல தலைவரே, முடியல தலைவரே. அவன் குண்டை போடுவான், அதுக்காக நானும் போடுவேன் அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட எக்கானமி என்ன ஆகுறது? அதுதான் நானும் சொல்றேன். இதுக்கிறதுக்கு பேஸ்டே இல்ல, இதுல வேர்ல்ட் எக்கனாமியை பத்தி ஸ்பீச் வேற. அது அப்படிதான். என்னடா இது, நீங்க நியூக்ளியர் பாம்பு வச்சுக்கிட்டா நியாயம்னா இது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. புர்ஜ் கலிஃபாலாம் வந்து 13,000 கோடி போட்டு கட்டினானுங்களாம். இப்ப அது மாதிரி ஒண்ணு வந்து ஏதாவது ஆச்சுன்னா இப்ப என்ன தாவறது? அங்க பிரஸ் கொல்லி வைப்பு சாசு மாதிரி தலையை வச்சு போட்டு இருக்கு. பேஸ்ட்டை வெட்டி உள்ள வச்சு திணிச்சு எடுக்கிற வேண்டிய நிலைமையில இருக்கும். ஆனா பேச்சு மட்டும் வேர்ல்டு எக்கனாமியை பத்தி. அதாவது பலாப்பழத்துல தேன் ஒடியுமா, அதை நக்கிற மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? 2 நாட்டு சண்டையவே இங்க தாக்க முடியல. இதுல நம்ம சின்சான் ஒருத்தர் தெரியாப்லையே, அவர் நடானா என்னையும் ஆட்டையில சேர்த்துக்காங்கடா, யாராவது என்கிட்ட சண்டைக்கு வாங்கடான்னு வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்லையா. அவரும் உள்ள வந்தாப்லன்னா என்ன ஆக போதோ தெரியல. ஏன்டா அப்படி பதில் கோவப்படுறீங்க? ஏய் இவன் எதுக்குடா உள்ள வச்ச? அவன் பைத்தியக்காரனா? வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரின் புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன பொம்பளையா மாறிட்டானா? அப்படி என்னத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணாப்ல? என்னடா இது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான்டா இருக்கான். நீங்க என்னதான் மூஞ்சிக்கு எவ்வளவு கிரீமை போட்டு டீடான் பண்ணி பவுடர் அடிச்சாலும் திவாகர் தான், அது மாற போறது இல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அந்த அழக புடிங்க ஒரு ஏத்தி விடு, எம்பிட்டு நக்கலு.
பேசாம போறியா வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? அவன் வாயில 2 பக்கமும் ஓட்டையை போட்டு அளவு ஊத்தி நின்றுகிட்டு இருக்கான். எம்பிட்டு நக்கல் இருந்தா பொடுநடையா போற வரை பொறுத்துருங்க நான் வரேன்னு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அக்கா. இப்பெல்லாம் யாரு சாமி பக்தியில வந்து மாலை போடுறது இல்ல, மொட்டை அடிக்கிறது இல்ல, அளவு குத்துறது இல்ல, எல்லாமே ரீல்ஸுக்காக தான் போல் இருக்கு. ஆஃபீஸ் டைம்ல கால் பண்ணா பிஸியா இருக்கேன், போனை வைன்னு காலை கட் பண்றேன். வீட்டுக்கு வந்தாலும் லேப்டாப்பே கட்டிட்டு அழுகுறது. வேலையே முக்கியம்னா என்ன எது கல்யாணம் பண்ணீங்க? இதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாமா? வேற மாதிரின்னா இதை எப்படி வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க? வாங்க அதையும் பாத்துருவோம். ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காங்கன்னு நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அவங்களையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்குறதுக்கு பதிலா அவங்க ப்ரெஷரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அவங்களோட டே எப்படி போச்சுன்னு கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள நடக்கிற பாதி சண்டை காணாம போயிடும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏங்கா ஒருவேளை இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடும் போது மசாஜ் பண்றது சுகமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதை மறந்து ஒருவேளை நாங்க தூங்கிட்டா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. சொல்ல முடியாது, கை வேற கழுத்துக்கிட்ட தான் இருக்கு. ஏய் அவன் செத்துட்டான்டா. இந்த கப்பல்ஸ் இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுன்னு. அடுத்து கூட இன்னொன்னு இருக்கு பாருங்களேன். அந்த போன் அப்படி என்னதாங்க இருக்கு? எப்ப பார்த்தாலும் அந்த போனே பாத்துட்டு இருக்கீங்க. கல்யாணம் வெறும் ஒரே வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள போனே கெதின்னு இருக்கீங்க. அதுக்குள்ள என் மேல இருக்க லவ் போயிடுச்சா? இது வேற மாதிரி டீல் பண்ணலாமா? போனே பாத்துட்டு இருக்க காரணம் அவங்க மைண்ட்ல ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம டே எப்படி போச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க டே எப்படி போச்சுன்னு கேட்டா அவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. வாய்ப்பில்லை ராஜா, நாங்க எதுவுமே பேச பிடிக்காம தான் போனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த போனையும் புடிஞ்சு வச்சுக்கிட்டு உன் டே எப்படி போச்சுன்னு கேட்டா எப்படி பேசுவாங்க? ஐயா விட்டுருங்க, அதோட போது நடந்தாவே இருக்கட்டும். இது இப்படித்தான் ஆரம்பிக்கும். உன் டே எப்படி போச்சுன்னு சொல்லுன்னு. அப்புறம் இங்க கம்ப்யூட்டர் இருந்தாங்க நான் சொல்றா உன் டே தானடா நான் கேட்டேன், சொல்ற இப்படி சொல்ல போறியா இல்லையாடா சொல்லி அது ஒரு பிரச்சனையில போய் நிக்கும். அது என்னன்னு தெரியல, எனக்கு திடீர்னு இந்த மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி ரீல்ஸ் வந்துட்டே இருந்தது. இதே மாதிரி 100 கப்புள்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. அபி இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம். வெண்ணிலாவா? எனக்காக தானே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு, ஃப்ளேவர் தானே வேற. நெக்ஸ்ட் டைம் சாக்லேட். ஓகே ஓகே. இந்த கஃபே தான் ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ, எல்லாரும் இங்க தான் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் போலாமா இன்னைக்கு? அபி எனக்கு கிரிட்டிக்கலான ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அது முடிச்சோன்னா போலாமா? நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காக தானே இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாரு. பாருங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டுமா? ஏங்க என்னது இது? இப்படிப்பட்ட பொண்டாட்டி எல்லாம் எங்க இருக்காங்க? எங்க இல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல மட்டும் தான் இருப்பாங்க. வாழ்க்கையில எல்லாம் எதிர்பார்த்துறாதீங்களா? கடல்லே இல்லையா? இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்களாமா? நீங்க நானால பாத்தீங்களா? பிறந்த நாளுக்கு ஒரு புருஷன் கரெக்டா 12 மணிக்கு கரெக்டான தேதியை கரெக்டா கேக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. பேரு கூட பொண்டாட்டி பேரை கரெக்டாவே எழுதிட்டு போயிருக்காப்ல. பாண்டி புல்லட்டு பாண்டி அழுத்தமாடிங்க. அப்படி இருந்த அந்த பொண்டாட்டி ஒரு வாரம் பேசலையாம். ஏன்னு தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஏன்னா அவங்க பேரு மணியா, அது கேட்கல மணின்னு எழுதிட்டாராம். இது ஒரு பிரச்சனையா? மணிமா மணிக்குட்டி இப்படி எழுதலன்னு. இப்படி எல்லாம் இருக்கிற சமயத்துல இவங்களுக்கு பிடிக்காத ஃபிளேவர்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு தானே வாங்கிட்டு வந்தாருன்னு ஏத்துக்கிறாங்களாம். வெளியே கூப்பிட்டு வரலன்னு சொன்னா அதையும் புரிஞ்சுக்கிறாங்களாம். இதெல்லாம் ரீல்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்றதோட விட்டுறணும். வாழ்க்கையில எதிர்பார்க்க கூடாது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கெல்லாம் வாழ்க்கையில என்ன சிச்சுவேஷன் தெரியும்ல? அதுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், அதை பாரு. இதுதான் சிச்சுவேஷன். இப்படிதான் வாழ்க்கை முழுக்க இருந்தாங்க. தலகாணிதான். என்னதான் பண்ண போறாரோ? ஆனா கடைசியில இந்த தலகாணி கூட உன்னை விட்டு ஓடிரும் வந்தோம்ல தாங்க அம்மா. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. என்னடா இது? துணி துவைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, புளியறாங்க. எக்ஸசைஸா? அட கொடுமைய, கடைசியில உதறி காய போட்டுருவாங்களா? ஏய், இதத்தானடா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் துணி துவைக்கிறதுன்னு வீட்டுல பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அதுக்கு வீட்டுல ஒரு மிஷினை போட்டுட்டு இப்ப காசு கொடுத்து ஜிம்மு மாதிரி ஒரு இடத்துல போய் சேர்ந்து இது அங்க பிராக்டிஸ் பண்றீங்களா? இதுக்கு பேசாம வீட்டுல இருக்கிற அம்பட்டு பேர் துணியை இதே மாதிரி துவைச்சிங்கனால எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு, கரண்ட் பில்லு மிச்சமாச்சு, எல்லாமே செலவு மிச்சமாச்சு. அது அனாவசியம். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. நாங்க அதுக்கு தனியா போடுவோம், இது தனியா நாங்க ஒரு ஃபேஷன் ஒரு ட்ரெண்டுக்காக போய் சேருவோம். நல்லா இருக்குல்ல? அவ்வளவு மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இன்னைக்கு வீடியோல சொல்லணும்னா, இந்த சிலிண்டர் பிரச்சனைக்கு சரி, பெட்ரோல் டீசல் பிரச்சனைக்கு சரி, ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, அவசரப்படாதீங்க.
நிதானமா எப்பவும் போலயே இருங்க, எல்லாம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பதட்டத்துல எடுக்கிற முடிவுனாலதான் நிறைய விஷயங்கள் தப்பாவே நடக்கும். அதை மட்டும் பாத்துக்கங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.